ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி பார்க்குற டிசைன் வந்து மோஸ்ட்லி ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு கலர் டிசைன் தான். மல்டி கலரில் ஒயிட் கலர் இல்லைன்னா பிளாக் கலர் ப்ளவுஸில் வந்து பண்ணுவாங்க ஒர்க்கு. அதாவது பல கலரில் த்ரெட் யூஸ் பண்ணி அந்த த்ரெட் ஒர்க்கை பண்ணுவாங்க. அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஹைலைட்டிங்காக இருக்கும். அண்ட் எந்தெந்த ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்ச் பண்ண முடியுமோ அதுக்கு மேட்ச் பண்ணிப்பாங்க. டூ லைன் ஜரி போட்டுட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணுறோம். இது வந்து பவுடர் சாக் வச்சு பண்ணுற ட்ரேஸிங். ஸோ இது ஒவ்வொரு ரிப்பீட்டட் புட்டாஸ் இருக்குன்னா நீங்கள் ஒரே ஒரு பீஸ் மட்டும் பண்ணி கூட வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இதில் மேலே நம்ம ஒரு தடவை ரப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்க டஸ்ட்டையும் கீழே ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நல்ல க்ளீனான ஒரு ட்ரேஸிங் நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த ட்ரேஸிங்கில் ஒரு மைனஸ் இருக்குது. என்னென்னா நீங்கள் ஒன்ஸ் நீடில் வச்சு பஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற எல்லாமே அந்த பவுடர் வந்து அப்படியே பறந்து போயிடும். ஸோ என்ன பண்ணோன்னா இந்த ட்ரேஸிங் நீங்கள் பண்ணிவிட்டு மெயினான ரொம்ப அக்குரேட்டாக நமக்கு இந்த டிசைன் இந்த இடத்துல நம்ம இந்த வளைவு இந்த நெளிவு சுழிவுலாம் நம்ம வரணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு தடவை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது வந்து பஞ்ச் பண்ணும்போது என்ன செய்யும், பறந்து போகாமல் இருக்கும். பறந்து போனால் கூட லைட்டாக தெரியும் தான். பட் சில ஃபேப்ரிக் பொறுத்து அது லைட்டாக தெரியும், இல்லை சில ஃபேப்ரிக்கு டார்க்காக தெரியும். டார்க்காக தெரிஞ்சால் நமக்கு ஒன்றும் இஷ்யூஸ். பட் ஒரு ஒயிட் கிளாத்தில் லைட்டாக தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கலரில் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மல்டி கலருன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த சாரியில் வந்து கலர்ஸே கிடையாது, ஒரு லைட் கோல்டு மட்டும்தான் அதில் இருந்தது. ஸோ இது வந்து ஒரு 15 சைஸ், ரொம்ப ஸ்மால் சைஸ். கிட்டத்தட்ட ஜர்தோசி மாதிரி தான் இருக்கும் அந்த கட் பீட்ஸு, அந்த மாதிரி கட் பீட்ஸ் இது. ஸோ ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வந்து சென்டரில் வச்சுருக்கேன். ஒரு சின்ன ஃப்ளவர் புட்டாஸ் அந்த மாதிரி தான் இது. மேலே கீழே வந்து 2 கொம்பு மாதிரி வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து அந்த ஃப்ளவர் புட்டா வந்து நமக்கு சாரியில் இருந்த ஒரு டிசைன். ஸோ அதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ 2 லைன் சாரி, அப்புறம் ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 15 சைஸ் கட் பீட் கொடுக்குறோம். இது வந்து நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற அயன் நீடில் வந்து இது உள்ளே போகலை. நான் யூஸ் பண்ணுற அயன் நீடிலே ஒரு தின்னஸ்டாக இருக்க அந்த நீடில் தான். ஸோ நீங்கள் இதில் ஒர்க் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் உட்டன் நீடில் தான் பண்ணணும். உங்களுக்கு உட்டன் நீடில் வரலன்னா இந்த 15 சைஸ் பீட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இல்லைன்னா ரொம்ப தேடி நீங்கள் இந்த பீட்ஸ் உள்ளே போகிற மாதிரியான ஒரு நீடிலாக நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். அது நீங்கள் செக் பண்ணி தான் வாங்கணும். கொஞ்சம் பீட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வாங்குகிற நீடில் போட்டு பார்த்து ஓகே இந்த நீடில் இந்த 15 சைஸ் கட் பீட்ஸ் வந்து போகும் அப்படின்னு செக் பண்ணி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணுறதே வந்து ஒரு லைன் ஜர்தோசி வச்ச மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஒர்க்கு. இது ஒரு மாதிரி மல்டி கலரில் லைட்டாக ஒரு ஆன்டிக் ஷேடோடு இருக்கிற கட் பீட். கோல்டன் ஷேட்லேயும் வருது, ஆன்டிக் ஷேட்லேயும் வருது, நிறைய கலரில் இந்த பீட்ஸ் வருது. ஸோ இது நம்ம ஒரு லைன் அந்த லைன் ரொம்ப தின்னாக தான் இருக்கும். நம்ம ஒரு ஜர்தோசி லைன் போட்டால் எவ்வளோ தின்னாக இருக்குமோ அதே சேம் தின்னஸ் அதில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு லைன் வந்து நான் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணுறேன். இது வந்து 5 mm சைஸில் இருக்கிற சீக்வன்ஸ், ஒரு மாதிரி லைட் கோல்டு. ஸோ இது வந்து சிங்கிளாக ஸ்டிச் பண்ணுறது, ஓவர்லேப் ஆகாது. ஸோ வெளியில் ஒரு ஸ்டிச்சு, சென்டரில் ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் அது முடிகிற இடத்துல ஒரு ஸ்டிச்சு, நெக்ஸ்ட் அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து ஒரு சீக்வன்ஸ்க்கே வந்து வெளியில் நடுவில் சைடில் சொல்லி 3 ஸ்டிச் நம்ம போடுவோம். ஸோ வந்து அது வந்து இன்னொரு சீக்வன்ஸ் கூட ஓவர்லேப் ஆகாமல் தனித்தனியாக இருக்கும். இது நீங்கள் சும்மாவே ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்டிச் வச்சு பண்ணுற அந்த ஓவர்லாப் மெத்தட் பண்ணிக்கோங்க. பட் நான் இதுக்கு மேலே வந்து ஒரு லைன் ஜர்தோசி கொடுப்பேன். நீங்கள் அந்த ஜர்தோசி வந்து
கலர்ஸ்லேயும் கொடுக்கலாம், கலர் ஜர்தோசி காம்பினேஷன் கூட கொடுக்கலாம். க்ரீன் அண்ட் பிங்க் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஸோ பட் உங்களுக்கு வேணும்னா அப்படி பண்ணிக்கோங்க. அது எப்படின்னா ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அந்த டைப்பில் பண்ணணும். ஸோ ஒரு ஹோல் டு இன்னொரு ஹோல் வந்து நம்ம அதை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மிடில் நமக்கு கனெக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு சீக்வென்ஸும் தேர்ட் சீக்வென்ஸும் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சீக்வென்ஸுக்கும் ஃபோர்த்து சீக்வென்ஸுக்கும் வச்சு அப்படியான ஒரு கொஞ்சம் பெரிய ஸ்டெம் ஸ்டிச்சாக வரும். ஏன்னா இது ஒரு 5 mm சைஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாகவே வரும். நான் வந்து இது ஸ்ட்ரைட்டாகவே தான் கொடுக்குறேன். அந்த த்ரெட்டு மறைகிற மாதிரியான ஒரு ஸ்டிச் தான் இதில் பண்ண போகிறேன். சும்மா தான் ஜர்தோசி வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து இந்த சீக்வென்ஸோட கேப்லேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே போகிறோம். அவ்வளோதான். இதுலேயும் நீங்கள் த்ரெட் ஒர்க்காக கூட அதை கொடுக்கலாம். ஒரு கலர் சூஸ் பண்ணி நார்மல் நீடில் எடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 2 கொம்புக்கும் திருப்பியும் நான் அந்த கட் பீட்ஸும் வச்சுருக்கேன். அப்புறம் சென்டரில் வச்ச அந்த க்ரீனுக்கும் சுற்றி நான் கட் பீட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நான் கலர்ஸில் வந்து த்ரெட்டு சூஸ் பண்ணி எல்லாமே லவங்கம் ஸ்டிச் தான் போடுறேன். லவங்கம் ஸ்டிச்னால் லாங்காக போடுற ஃப்ரெஞ்ச் நாட்டு தான். ஸோ இதுக்கு நீங்கள் கொஞ்சம் திக்காக தெரியணுங்கிறதுனால 8x8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இந்த எண்டுக்கு வந்து ஒரு சீக்வென்ஸ் வைக்கிறோம். ஸோ என்ன கலரில் த்ரெட் எடுக்கிறோமோ அந்த கலரில் சீக்வென்ஸ் வைக்கிறோம். இது எதுக்குன்னா இப்போ அதோட முடிகிற பார்ட் வந்து நமக்கு லாங்காக வைக்கிறப்போ க்ளோஸராக நான் வைக்கிறது கிடையாது. இது ஸ்ப்ரெட் பண்ணி தான் வைக்க போகிறேன். ஸோ அதில் ரொம்ப கேப் இருக்கிற மாதிரியோ இல்லை அது ஏதோ ஃபினிஷிங்கில் ஏதோ ஒர்க் ஏதோ ரொம்ப மெலிசாக தெரிகிற மாதிரியோ இருக்கும். ஸோ அதை மாற்றுறதுக்காக தான் அந்த சீக்வென்ஸ் போடுறேன். சீக்வென்ஸ் வந்து நான் இப்போ போட்டிருக்கிறது வந்து 3 mm தான் போட்டிருக்கேன். நீங்கள் 4 mm போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஏன்னா சீக்வென்ஸ் கொஞ்சம் பெருசாக தெரியும். இது வந்து சின்ன சீக்வென்ஸாக இருந்தால சீக்வென்ஸ் ரொம்ப தெரியாது. நீங்கள் டைரெக்டாக பார்க்கும்போது அதில் சீக்வென்ஸ் இருக்கிறதே தெரியும். ஏன்னா இதில் பார்க்கும்போது ரொம்ப தெரில, லைட்டாக தான் தெரியுது. இப்போ 3 mm ஓகே தான், 4 mm ஓகே தான். இது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். 4 mm போட்டிங்கன்னா சீக்வென்ஸாக தெரியும், 3 mm போட்டிங்கன்னா த்ரெட் ஒர்க்காக தெரியும். ஸோ ஒரு மோஸ்ட்லி இதோட காம்பினேஷன் எப்படின்னா பிங்க், க்ரீனு, பிங்க்கு, எல்லோ, ப்ளூ. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க என்ன கலர் நீங்கள் போட போகிறீங்கன்னு. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒர்க்கில் க்ரீன் கம்பல்சரியாக இருக்கும். ஸோ ரெட் இல்லைன்னா பிங்க்கு. ஸோ ரெட்டு பிங்க் அப்படி இருக்காதீங்க. ரெட் இல்லைன்னா பிங்க்கு, இல்லைன்னா ஆரஞ்சு. ஸோ இது 3ல் 1 சூஸ் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி லைட் கலர்ஸ்க்கும் அதே தான். எல்லோ போட்டிங்கன்னா ஆரஞ்சு போடக்கூடாது, ஆரஞ்சு போட்டிங்கன்னா எல்லோ போடக்கூடாது. நியரஸ்ட் கலர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆப்போசிட் கலர்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணி போடுங்க. அதுதான் இந்த மல்டி கலர் த்ரெட் ஒர்க்குக்கு நல்லாயிருக்கும். இப்போது லைட் ப்ளூ போட்டால் டார்க் ப்ளூ போடக்கூடாது. ஸோ நீங்கள் டார்க் ப்ளூ சூஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு ப்ளூ கலர் செட் அதில் சேர்க்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம போடுறது மல்டி கலர், சேம் கலரில் லைட் கலர் டார்க் கலர் நம்ம போட போகிறது கிடையாது. இல்லை நியரஸ்ட் கலரும் போடக்கூடாது. ஏன்னா இது நமக்கு கான்ட்ராஸ்ட்டாக எல்லா கலருமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன். இதுக்கு நம்ம புட்டாஸ் வந்து ஒரே ஒரு சீக்வென்ஸ் வச்சு அதுக்கு லைட்டாக நடுவில் வந்து ஒரு சின்ன ஜர்தோசி நம்ம இந்த சீக்வென்ஸ் இடத்துலலாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி சின்ன குட்டி ஜர்தோசி ஒன்று வச்சுப்போம். ஏன்னா அந்த ஹோல் தெரியக்கூடாது, சென்டர் ஹோல் நமக்கு வெளியில் தெரிய வேணாம், அது கொஞ்சம் ஆடாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக அதை சுற்றி வந்து இதே மாதிரி இந்த கலர்ஸே எடுத்து நான் ஒரு புட்டாஸ்க்கும் கலர் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன். ஸோ இது பாருங்கள், இதுதான் ஸ்டிச் பண்ணி வந்த ப்ளவுஸோட ஒர்க்கு. இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாதிரி யூனிகார்ன் கலர்ஸ் மாதிரி தெரியுது இல்லையா? ஸோ எனக்கு
பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒர்க் வேணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த ஒர்க் வந்து ஒரு 1300 அந்த மாதிரி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.